இன்னைக்கு நான் எதை குறித்து பேச போறேன்னா, தேவனுடைய தன்மைகள். நம்முடைய தேவனுடைய தன்மைகள் என்னென்ன, அது எத்தனையோ இருக்குது, ஏராளமாக இருக்குது, அது சொல்லி முடியாதது. ஆயிரம் அதை சொல்லிட்டு போனால் எத்தனையோ சொல்லலாம். ஆனால் ஒரு சிலவைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ தன்மைகள் என்றால் என்ன, முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தன்மைகள்னா, இப்போ ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்தினுடைய தன்மை என்ன? அந்த மாமரத்தினுடைய தன்மை என்ன? பூ முதலாவது பூ பூக்கும், அடுத்தது பிஞ்சு, அடுத்தது காய். முதலாவது காய் வருமா? வராது. அதனுடைய தன்மை என்னன்னா, அதனுடைய செயல்கள், அது எப்படி செயல்படுது, அந்த விதத்தை வச்சு தான் அதனுடைய தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த மாமரத்தினுடைய தன்மை என்ன? காய் தருது, நமக்கு கனிகள் தருது. அப்போ நம்முடைய தேவனுடைய தன்மைகள் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அந்நிய கடவுளுடைய தன்மைகள் எத்தனையோ எக்கச்சக்கமாக சொல்லலாம். எல்லாமே கேலி கூத்தாக தான் இருக்கும். இப்போ காளின்னு சொல்லுவாங்க. அந்த காளியினுடைய தன்மைகள்னா, கையில் கத்தி வச்சுன்னு பழி வாங்குற தன்மை, ரத்தம் குடிக்கும். இந்த அவங்க மேலே ஏதாவது தெய்வம் வந்ததுன்னா என்ன பண்ணோம், ஒரு கோழியோ ஆடியோ உயிரோடு கட்சி ரத்தத்தை குடிக்கும், ஒரு பழி வாங்க, ஒரு வெறி செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியாப்பட்ட அந்த சாமிங்களுக்கு ஒன்றுமே இல்லாத சாமின்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லாத அந்த பிசாசுகளுக்கு எத்தனையோ பேர் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாங்க. இப்படி எத்தனையோ அவங்களுடைய அந்நிய கடவுளுக்கு அந்த தன்மைகள் நம்ம சொல்லலாம். ஆனால் உன்னதமான நம்முடைய தேவன், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆத்தும வளர்ச்சிக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். முதலாவது நம்முடைய தேவனுடைய தன்மைகளை பார்க்கலாம். அதில் முதலாவது என்னன்னா, நம்முடைய தேவன் சர்வ வியாபி. வாசிக்கலாம். சங்கீதம் 139 7-12 வசனங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். கடைசியாக 12ஆம் வசனம் வாசிங்களா. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆமென். சர்வ வியாபினா இந்த வசனத்தை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவர். புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கிற தேவன் தான் அமெரிக்காவிலும் இருக்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு, அவர் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே இருக்கிறார். சர்வ வியாபினா அதான் பொருள். இங்கே அற்புதம் செய்கிற அதே தேவன் தான் அங்கே ஆஸ்திரேலியாவிலையும் அற்புதம் செய்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகங்கள்லாம் வழிபடுறாங்க. இப்போ அந்த அந்த பம்பை அடிக்கும்போது அவங்க மேலே சாமி வரும். அந்த சாமி வரும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த பேர் சொல்லும், அந்த இன்னொரு பேரே சொல்கிற சாமி அங்கே பக்கத்தில் வருமா? வராது. ஆனால் நம்முடைய தேவன் அது வந்தாலும் அது போய் மாயையாக இருக்குது, அங்கே அற்புதம் நடக்காது. ஏதோ சண்டைகள் அப்படி வந்தாக்கா அங்கே சண்டை தான் நடக்கும். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? நீ யார் நான் தான், நீ யார் நான் தான், நீ யார் நான் தானே சண்டை வரும். அந்த பம்பக்காரனுக்கும் சண்டை வந்துடும். 2 பேருமே தேவையில்ல, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டுருவான். ஆனால் நம்முடைய தேவன் எங்குமே நிறைந்தவராக இருக்கிறார். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். நீங்கள் நம்ம அவருக்கு நம்ம எப்படின்னா, அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம ஒரு செயலையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்போ சர்வ வியாபி அவர் எப்படி, அவருக்கு மறைவான ஒன்றுமே இல்லை, அவருக்கு மறைவான ஒரு காரியமும் இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியுங்க. நம்ம இப்போது ஒரு வேளை கம்பெனிக்கு போகலாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், நம்ம டெய்லி ப்ரேயருக்கு போகிறோம், சரி நல்லவங்களாக இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய பார்வைகள் நிமித்தமாக பாவம் செய்யலாம், செயல்கள் நிமித்தமாக பாவம் செய்யலாம். இது யார் பார்க்க போகிறாங்க? சரி இந்த ஒரு நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சாலும் அதை யார் பார்க்கறது? தேவன் பார்க்குறாரு. நீ எப்படி பானைக்குள்ளே போயிட்டு உக்காந்து எந்த வேலை செஞ்சாலும் அவர் பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். இன்றைக்கி மனுஷங்களே, இப்போ மனிதனே இந்த சேட்டலைட் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எங்கே இருக்கிறோன்றது அந்த சேட்டலைட் மூலியமாகவே பார்த்துடுறான். எப்படி மனுஷன் இப்போ ஒசாமா பின் லேடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே அவனை என்ன பண்ணாங்க? சுட்டுட்டாங்க. அவனை சுடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான் பண்ணாங்கன்ட்டு டிஸ்கவரி சேனல் ஒரு நாள் போட்டாங்க, பார்த்துன்னு இருந்தேன். அமெரிக்க அதிபர் ஒபாமா அந்த வெள்ளை மாளிகையில் எல்லா அதிகாரிகளும் உட்காந்துக்கிறாங்க. அந்த சேட்டலைட்டில் பார்க்குறாங்க. இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க ஒரு குரூப்பு,
சேட்டலைட்டில் பார்த்து தகவல் சொல்கிறாங்க, அவன் இங்கே இருக்கிறான், இத்தனை பேர் இருக்கிறாங்க உள்ள, அந்த பில்டிங் உள்ள யார் இருக்கிறாங்க சொல்லிட்டு சித்திரமாக ஒரு படமாக அங்கே காட்டுது. அதை வச்சு இராணுவ அதிகாரிகள்லாம் உள்ளே பொறுமையாக போயிட்டு அந்த ஒசாமா பின் லேடனை சுட்டு வந்துடுறாங்க. அந்த ஒபாமாவுடைய அப்பா அம்மாவை படிச்சதே யார்? நம்ம கடவுளுங்க. அந்த ஒபாமாவுக்கு அறிவு கொடுத்தது யார்? நம்ம கடவுள். அவனே அங்கே உட்காந்து அந்த சேட்டலைட் மூலிமா பார்க்குறான்னா அவனை படைச்சவரும் அந்த மிஷினை கண்டுபிடிச்சவனை படைச்சவரும் யார்? நம்முடைய தேவன். இன்னைக்கு மனிதனே பார்க்குறானா அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு மனுஷனே எல்லாத்தையும் பார்க்குறான், அந்த அளவுக்கு அவனுடைய அறிவு வளர்ந்து போச்சு இன்னைக்கு உலகத்தில். அப்போ நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன், அவர் எப்படியாப்பட்டவர்னு நம்ம யோசிக்கணும். ஒரு துளி கூட நம்ம அவருக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. அவர் எல்லாத்தையுமே நுணுக்கமாக கவனிச்சுக்கின்னு இருக்கிறாரு. நீங்கள் எந்த செயல்கள் எடுத்தாலும் அது நல்லதா, அது தேவனுக்கு ஏற்றதா, அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதான்னு சொல்லிட்டு சிந்தித்து செயல்படிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படி நீங்கள் செஞ்சால் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க முடியும். யாரும் பார்க்கலையே, கடவுள்லாம் பார்க்க போகிறார், ஒரு முறை மன்னிச்சிடுவார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுனா இப்போ பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு தப்பு செய்கிறோங்க, தப்பு செய்யும்போது நம்ம அப்பா அம்மா பார்த்துட்டாங்க, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த நிலைமையில் நீங்கள் வச்சு பார்க்கணும். நீ இப்போது உதாரணத்துக்கு சிகரெட் பிடிச்சினுக்கிறான் ஒருத்தன், கிறிஸ்தவ பையன், அவங்க அப்பா அம்மா பார்த்துடுறாங்க, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படும், அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். மறுநாள் வீட்டுக்கு வந்தால் நீ என் புள்ளியலடான அடிச்சு வீட்டுக்கு வெளியே தேத்துருவாங்களா? திருத்த மாட்டாங்க, மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க. நம்முடைய தேவனும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுபவர் தான். ஆனால் அவருடைய மனது அந்த சூழ்நிலையில் எப்படி கஷ்டப்படும் என்பதை நாம் நினைவு கூறுவது அவசியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, பெத்த தகப்பனே எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னா, நம்ம உருவாக்கின தேவாதி தேவன் நம்ம தவறும் போது அவரை நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிறாருங்க. அது 100% உண்மை. ஆனாலும் அவருடைய எப்படி அந்த 100% அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறாரோ அதே போல 100% அவர் நம்மை குறித்து வருந்துகிறார், கவலைப்படுகிறார். என்னுடைய மகன் இப்படி தவறுகிறானே அப்படின்னு. அப்போ அவர் சர்வ வியாபியா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு. முதலாவது தன்மை, அவர் சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. இதை தான் தாவீது அங்கே தெளிவாக சொல்றாரு. ஆண்டவரே, உமக்கு மறைவா நான் எங்கே போவேன்? நான் எங்கே போனாலும் நீ இருக்கிற ஆண்டவரே, நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயே நீர் என்னை நோக்கி பார்க்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? பாடலாக பாடுறாரு. அது அவருக்கு மட்டும் இல்லை, அது நமக்கும் பொருந்தும், நம்முடைய வாழ்க்கையிலும் அது பொருந்தும். ஆண்டவர் எங்கே போனாலும் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்ற ஒரு உணர்வோட நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நகர்த்தணும். புரியுதுங்களா? அப்போ முதலாவது தேவனுடைய தன்மை என்ன? சர்வ வியாபி. அடுத்ததாக இரண்டாவது, நம்முடைய தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் அதே சங்கீதம் 139 1-6. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தை படிக்கும்போது மிக எளிமையாக இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும்போதும் அவர் எப்படி ஞானம் உள்ளவர் என்றது நமக்கு தெளிவாக தெரியுது. நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுறாரு? அவர் நம்ம பாதுகாக்கிறாரு, நம்ம பாதுகாக்கிறார். அவருடைய கரம். இப்போது இங்கே ஒரு வசனம் சொல்லுது, 6வது வசனம், 5வது வசனம் வாசிக்கலாம் திரும்ப ஒரு முறை. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது நான் நினைக்கிறேன்னா, முற்பிறத்திலும், அதாவது முன்பக்கத்திலும் பின்புறத்திலும் அவருடைய கரம் நெருக்கி, அதாவது இந்த 2 கைகள் நம்ம உடம்புக்கு பக்கத்தில் சேர்த்து இப்படி அணைச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நெருக்கமாக என்ன பண்ணுறாரு? அவரு நம்மளை பாதுகாக்கிறாரு. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன கேஃபை கூட உனக்கு அந்த கேஃபில் கூட உனக்கு எந்த தீமையும் வந்துடக்கூடாதுப்பா, சாத்தான் உன்னை தந்திரமா எந்த விஷயத்துலையும் உன்னை இழுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவருடைய கரத்தால் என்ன பண்ணுறாரு? நம்மை தாங்கி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்முடைய ஆண்டவர் ஞானி. ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அது எளிமையாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க அதை? அவருடைய வேத வசனம் ஒன்று சின்னதாக தான் இருக்கும், அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியமும். ஆனால் ஆழ்ந்து படிக்கும்போது தான் அதை புரிஞ்சிக்க முடியும். நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது தேவன் இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை எங்கே செய்கிறாரு? கானா ஊரில் என்ன பண்ணுறாரு? தண்ணியை திராட்சை ரசமாக மாசுறாரு. அந்த வசனத்தை நம்ம திராட்சை ரசமாக முதலாவது அற்புதம் சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? போயிடுவோம்.
ஆனால் அதை உட்காந்து யோசிக்கும் போது பல்வேறு விஷயங்கள் தேவன் நமக்கு உணர்த்துவார். நீங்கள் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் உணரலாம். அதில் அவருடைய ஞானம் விளங்குங்க. எப்படின்னா, முதலாவது அற்புதம் செய்கிறாரா, அங்கே என்ன செய்கிறாரு, தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறாரு. இதில் அவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பார்த்து சொல்கிறார், என் மகனே, உனக்காக நான் ஒன்றும் இல்லாத சிலுவையில் தொங்க போகிறேன், என்னுடைய சரீரத்திலேருந்து தண்ணி மட்டும்தான் வழிய போகுது, என்னுடைய ரத்தத்தையே நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது காரியம் என்ன அது அங்கே தெளிவாகுது. அதை காட்டுறாரு. நீங்கள் ஆழமாக ஆவிக்குரிய ரீதியில் படிக்கும்போது தான் அது நிச்சயமாக நமக்கு புரியும். இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போயிடுவோம். அப்போ முதலாவது விஷயம், உன்னுடைய வாழ்க்கை சுவையற்று போய் கிடக்கும். இந்த தண்ணி எப்படி மனம் இல்லை, சுவை இல்லை, ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மனமுள்ளதான சுவையுள்ளதான ஒரு திராட்சை ரசம் போல மதுரமான ஒரு வாழ்க்கையாக நான் மாற்ற போகிறேன், அதுக்காக என்னுடைய ரத்தத்தையே நான் கல்வாரி சிலுவையில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது காரியத்தை அங்கே தெளிவுபடுத்துகிறார். ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க எப்பவுமே என்ன நம்மை உண்டு பண்ணினவரை விட்டு வேற ஏதாவது ஒன்று வணங்குறது தான். அது அப்போதுலேருந்தே அப்படி தான், இஸ்ரவேலர்கள் இருந்தே அப்படி தான் அப்படி தான் முறைமை. அதான் நம்மளுடைய ஜனத்தினுடைய எப்படி சொல்கிறது, அதை நம்முடைய ஜனத்தினுடைய முறைமை. இப்போ ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் தேவன் தெரியுது தெளிவாக. ஆனால் அவர் அங்கே அற்புதத்தை செய்யப்படுறாரு. ஆனால் அங்கே போகிறது யார், இன்னொருத்தங்க சீஷருங்க யாரை அனுப்புகிறாங்க, மரியாள் அனுப்புகிறாங்க. அப்போ ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை அங்கே நம்ம தெளிவுபடுத்துறாரு. அந்த மரியாள் போயிட்டு அங்கே சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கேயும் இன்னொரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாரு. நான் தான்பா ஆண்டவர், நான் தான் தேவன், உன்னை ரட்சிக்க வந்த தேவாதி தேவன் நான் தான், எல்லாமே என்னுடைய கையில், பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்ய வந்தேன், இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் அங்கே தெளிவாக சொல்கிறாரு. அது மிகப்பெரிய அசிங்கம். அதையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, மரியாள் மரியாதைக்குரியவங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஒரு சிலையாக நிற்க வச்சுட்டு வழிபட்டுருக்குறாங்க. அந்த மரியாள் வாழ்க்கை எங்கே வந்ததுன்ட்டு நமக்கு ஐயா சொல்லி தந்துருக்கிறாரு. ஆனால் அநேகருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை இதை பற்றி. அப்போ ரெண்டாவது விஷயத்தை என்ன பண்ணுறாரு, நான் தான் தேவன் சொல்லிட்டு தேவன் ஞானமாய் அங்கே நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எங்கே நடந்தது அந்த அற்புதம், கானா ஊரில். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எங்கே திருமணம் நடக்க போகுது, பரலோகத்தில். நம்ம அதை என்ன சொல்லுவோம், இன்னொன்று இன்ப கானான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ப கானானில் மணவாளனுக்கும் நான் தான் உன்னுடைய மணவாளன், நீ தான் என்னுடைய மணவாட்டின்னு சொல்லிட்டு தேவன் அங்கே இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்துறாருன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோணுது. எப்படின்னா, அங்கே மணவாளன் மணவாட்டி நேற்று சொன்ன மாதிரி திராட்சை ரசம் எங்கே பரிமாறப்படும், அங்கே கல்யாணத்தில் பரிமாறப்படும். அங்கே கல்யாணம் நடக்க போகுது. இங்கே உக்காந்துங்கிற விருந்தினர்கள் எல்லாம் யாரு, கைவிடப்பட்டு திரும்பவும் என்னை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள்பா. அங்கே மணவாட்டியா நீ நான் தான் உட்கார போகிறோம். பிதா சொல்கிறாரு, இந்த திராட்சை ரசத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன வச்சு இயேசு கிறிஸ்து அந்த தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றி அங்கே பகிர்ந்து கொள்கிறார். முதலாவது கொடுக்கப்பட்ட ரசத்தை விட கடைசியில் தண்ணியாக மாற்றின ரசம் எப்படி இருந்துதான், சுவையாக இருந்துதான். இந்த பூமியில் கொடுக்குற ரசம் கொஞ்சம் தான் சுவையாக இருக்கும், ஆனால் பரலோகத்தில் கொடுக்க போகிற திராட்சை ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த விஷயத்தை நான் ஒன்று தெரிஞ்சுக்கினேன். புரியுதுங்களா? அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இன்னும் நிறைய கற்றுக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே தோணுது. அப்போது தேவன் பல காரியங்களை ஞானமாய் அவர் விளக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் ஆவியோட தேவனே எனக்கு இதை கற்றுத்தாங்கப்பா, இந்த வசனத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையும் அவர் இவன் பெரியவன், இவனு நான் எதை சொல்லித்தரணும், இவன் சின்னவன், இவனு நான் எதை சொல்லித்தரணும் அப்படின்னு பாகுபாடு பார்க்குறவரே நம்முடைய தேவன் இல்லை. அப்போ நீங்கள் படிக்கும்போது உண்மையாக ஆவியோடு தேவனே எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும்பொழுது தேவன் பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கற்று தருவார். முதலாவது நான் என்ன சொன்னேன், நம்முடைய தேவனுடைய தன்மைகளில் தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். இரண்டாவது, தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார். அடுத்தது மூன்றாவது, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அப்படியே மத்தேயு 19:26 வாசிங்க பிரதர். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென்.
மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் கூடாத ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது முடியலப்பா, ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் தேவனுடைய கேட்கும்போது தேவன் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது அவருடைய வல்லமை என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும், நிச்சயமாக கிரியை செய்யும். என்னுடைய வாழ்க்கையில் இது இருக்குது ஆண்டவரே, ஆனால் இது போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு நீ வாயிலே சொல்லின்னு இருந்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதான் ஒரு தம்பி கேட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சான். இந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் 3 பேராக உட்காந்து ஜெபம் பண்ணோம், ஆனால் மறுநாள் பார்த்தோன்னா அந்த தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டாரா, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஆண்டவர், எப்படி நான் எனக்கு பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுனே அந்த சுற்றி அதுக்கப்புறமா சில விஷயம் புரிஞ்சுது. அப்போ நான் சொன்னேன், இப்படிப்பா நீ ஆண்டவர் வந்து உன் ஜபத்தை கேட்காம அந்த பையனை உயிரோடு எழுப்பலப்பா, எழுப்பாமல் இல்லை, அவன் அதனால் சாகலை, நீ ஜெபம் பண்ணது கரெக்டு தான், ஆனால் உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, உன்னுடைய விசுவாசம் அவனை உயிரோடு எழுப்பக்கூடிய அளவில் உன்னுடைய விசுவாசம் இருந்தால் மாத்திரமே அவன் உயிரோடு எழும்புவான், அவனுக்கு சுகம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வரேன், இப்போ நீ வரப்பா என்கிட்ட ஒரு நாள் வர, ஆனால் 10 ரூபா கொடுனா கேட்குறேன், 10 ரூபா தரேன். இன்னொரு நாள் வர, ஆனால் 100 ரூபா கொடுனா 100 ரூபா கேட்குறேன். இன்னொரு நாள் வர 1000 ரூபா கொடுக்குறேன். இன்னொரு நாள் அவன் வரும்போது 2000 ரூபாய் கேட்பான். அவன் வந்து ஜீவன்கிட்ட இருக்குமா இருக்காதா அப்படி யோசிப்பானா, இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்பானா? நான் கொடுப்பேன்னு அவனுக்கு தெரியுமா, இல்லை ஏன்னா கேட்பாரான் நம்மளை கேள்வி. அவன் தொடர்ந்து என்கிட்ட 4 முறை வாங்கிக்கிறான் காசு. 4வது முறை வாங்கும்போது அவன் யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். அவன் எப்படியா இருந்தாலும் ஜீவனை குத்துருவாரு, 2000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு கொடுனா அப்படின்னு ஒரு அது எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். அவன் கேட்டோடனே நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். இதில் இருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய விசுவாசம் படிப்படியாக நீ உயர்த்தணும். உன்னுடைய விசுவாச நிலைகள் உயர்ந்திருக்குதா, உன்னுடைய விசுவாசத்தை நீ என்ன பண்ணணும்? விரிவுபடுத்தணும். அவருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் செயல் பண்ணுமா, உன்னுடைய விசுவாசத்தை நீ விரிவுபடுத்து. இப்போது ஒரு ஃபோன் இப்போ அவன் சொன்னான், அன்றைக்கி நான் ஒரு ஃபோன் வாங்கினேன் விசுவாசத்தோடு தான். ஃபோன் வாங்கின, நீ அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறியா? இல்லைண்ணா. அப்போ என்ன பண்ணோம்? உன்னுடைய விசுவாசம் அவ்வளோதான். நீ படிப்படியாக மேலே மேலே ஏறி போனால் தான் அவன் சாகக்கூடாதுன்னு. நீ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்புறனாவே அதான் மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி இந்த பூமியில். நம்முடைய தேவன் அதை பண்ணியிருக்கிறாரு. தேவனுடைய மனிதர்களும் அநேகர் வேதத்தில் இது நடந்திருக்குது. தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை விரிவுபடுத்தும் பொழுது தான் அந்த விசுவாசம் முதலாவது நீங்கள் எப்படி சுவை பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது, நான் இதை கேட்ட ஆண்டவர்கிட்ட விசுவாசம், இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, நான் அடுத்த காரியம் இதை கேட்டேன், இதுவும் நடந்துச்சு, இன்னொரு காரியம் கேட்டேன், அதுவும் நடந்துச்சு, எல்லாமே நடக்குது. அப்போ இதுவும் நடக்கும். ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவேன்? ஆண்டவரே இந்த பணத்தை பார்த்து நீ பேசுவேன், அவன் வியாதியாக இருக்கிறான்னா அந்த வியாதியை பார்த்து நீ பேசுவேன், வியாதியை விட்டு வெளியே போ நீ சொல்லும் போது என்ன ஆகும்? நீ ஸ்ட்ரைட்டாக விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தை அப்போ போயிட்டு கட்ட விழுப்ப. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது, அப்போ இதுவும் நடக்கணும், ஒரு சந்தேகமே இருக்காது. எப்படி? உன்னுடைய இருதயத்தில் துளி கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் இல்லாமல் நீ பேசும் பொழுது உன்னுடைய விசுவாசம் அங்கே வேலை செஞ்சு தேவன் அதுக்கு பதில் தருவார், அந்த காரியங்கள் நடக்கும். அப்போது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். என்ன பண்ணோம்? நம்ம விசுவாசிக்கணும், நம்முடைய விசுவாசத்தையும் விரிவுபடுத்தணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்தா கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் தான் உட்காந்துன்னு இருக்கணும். அப்போ நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணோம்? விரிவுபடுத்தும் பொழுது அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நம்மளால் முடியும். அவர் எல்லாமே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேட்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்வீங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக 4வது, நம்முடைய தேவன் நித்தியமானவர். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருக்கலாம், கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் யாருமே நித்தியமாக இல்லை. நம்முடைய தேவன் மட்டுமே நித்தியமானவராக இருக்கிறார். சங்கீதம் 90:1-2. 90வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். ஆமென். அதில் படிக்கும்போது அதில் என்ன தெரியுது? நம்முடைய தேவன் அனாதி காலங்களாய் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற மனுஷங்க யாருமே நித்தியமானவங்களா இல்லை, நம்ம கூட நித்தியமானவங்களா இல்லை. ஆனால் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆவியை
நித்தியமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு மாற்றி தந்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. எப்படி தேவன் அனாதி காலங்களிலிருந்து அவர் இருக்கிறாரோ அது போலவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமும் இன்னைக்கு இந்த உலகத்தில் பல பாடுகளை படலாம், பல கஷ்டங்களை படலாம், பல இன்னல்களை சந்திக்கலாம். ஆனால் நித்தியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவரோடு கூட வாழ போகிறோம். இன்னைக்கு நித்யானந்தான் சொல்கிறான், அவன் வாழ்க்கையே நித்தியமாக இல்லை, அவனே ஒரு நாள் சாவ போகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கினா தான் அவன் வாழ்க்கையில் அவன் வச்ச பேருக்கே ஒரு பொருள் இருக்குது. இல்லைன்னா அவனும் எப்படி ஆவான்? அழிஞ்சு போயிடுவான். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு தெரியல, யாருக்கிட்ட போனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே. அவனை பற்றின தவறான பல கருத்துக்களும் டிவிலேயே போட்டு காட்டுறாங்க. ஆனாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க? சாத்தான் வஞ்சிக்கிறான் மக்களை. வஞ்சித்து என்ன பண்ணுறான்? மக்களை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறான். இன்னும் அநேகர் என்ன பண்ணுறாங்க? அவங்ககிட்ட போய் சேர்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவன்கிட்ட நித்தியத்துக்கு சேர்க்கறதுக்கு மனுஷங்களை ஆயத்தப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நித்தியமுள்ள தேவன் நம்முடைய தேவன் மாத்திரமே. அந்த நித்தியமுள்ள தேவனிடத்தில் சேர்ப்பதற்கு மனுஷங்களை நம்ம ஆதாயப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாள் ஒரு நாள் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினா கூட எத்தனை பேர்? 365 நாள் 365 பேர் நம்ம ஆதாயமாக்கலாம். தேவனுடைய வார்த்தை நீ பேசு, நீ விதையை நீ அவனுக்குள்ள விதைக்கும் போது என்னவாகும்? அது முளைச்சி தன்னால் ஒரு நாள் முளைச்சி தான் ஆகும். உயிர் இல்லாத ஒரு கடவுளை பற்றி எத்தனையோ பேர் தெரு தெருவா வீதி வீதியாக போய் சொல்லுங்கிறாங்க. இப்போ பாருங்களேன், திருப்பதிக்கு போகும்போது எப்படி போகிறாங்க? ஒரு அசிங்கமே இல்லாமல், ஒரு மேலே ஷர்ட்டு கூட இல்லை, ஷர்ட்டே இல்லாமல் அப்படியே போகிறாங்க. மேலே ஒரு துணியில் ஒரே ஒரு வேஸ்டியோ இல்லை டவுலோ எது கட்டிக்கணும், எங்கேயும் அசிங்கமாக ரோட்டில் படுக்கிறாங்க, கிணத்துல குளிக்கிறாங்க, யாருன்னா சாப்பாடு தந்தால் அப்படியே சாப்பிட்டு போகிறாங்க. எந்த அசிங்கமும் பார்க்காம ஒரு இல்லாத கடவுளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அவர்கள் எங்கே? நம்ம எங்கே? உயிருடன் இருக்கிற நித்தியமே அனாதி காலங்களாக வீற்றிருக்கிற நம்முடைய தேவனை பற்றி வைராக்கியம் நமக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கணும். நான் என்னையே சேர்த்து சொல்கிறேன். நம்ம யோசிக்கும் பொழுது தான் அவருடைய அன்பின் ஆழம் தெரியும். எத்தனையோ பேர் எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிஞ்சிக்கினுக்குது, நரகத்துக்கு போன அவர் ஆசைப்படுறாரு. அவர் யோசிச்சிருந்தா அன்றைக்கே அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி ஆதாமியாவளையும் அழிச்சிருக்கலாம். ஆனால் என்ன? அவர் மனிதர்கள் மேல் வைத்த அன்பு, அவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பை எண்ணி தான் என்ன பண்ணுறாரு? அவர் யாரையும் அழிக்கலை, இன்னும் அவர் காத்துனுக்கிறாரு. அந்த நித்தியமுள்ள தேவன்கிட்ட இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர்றது யாருடைய கையில் இருக்குது? தேவ பிள்ளைகளாகி நம்முடைய கரத்தில் இருக்குது. உங்கள் வாயை பயன்படுத்துங்க. ஆண்டவரே நான் போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பேச மாட்டீங்க, ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார். நீங்கள் பேசும்பொழுது நிச்சயமாக ஒரு நாள் அந்த விதை அவனுக்குள்ளே முதல்ச்சி அவன் நிச்சயமாக இங்கே வந்து உக்காருவான். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்கள்? நம்முடைய நித்தியமுள்ள தேவன்கிட்ட இன்னும் அநேகர் அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுங்க. தேவனுடைய நற்செய்தியை சொல்லுங்க. புரியுதுங்களா? எத்தனை காரியங்கள் சொன்னேன் நான்? 4 காரியங்கள் சொன்னேன். நம்முடைய தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அடுத்தது சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் நித்தியமுள்ள தேவனாக இருக்கிறார், அடுத்ததாக நம்முடைய தேவன் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் மனுஷங்க நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே சொல்லலாம், நான் உனக்கு இருக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாதுப்பா, உன் கடைசி காலங்கள் வரையும் நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொய் தான். ஆனால் நம்முடைய தேவன் என்ன பண்ணுறாரு? மாறாதவராக இருக்கிறார். எடுக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமே. சொன்ன மாதிரி மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மே 16 என்ன தேர்தல். இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை வாக்குறுதிகளை வீச போகிறாங்கன்னு பாருங்க. மனுஷங்க எல்லாருமே இப்படி தான். ஒரு காலத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். அப்போ மனுஷங்க அவங்க பொய் எப்படிங்க? அவங்க மாறக்கூடியவங்க, அவங்க சூழ்நிலையை பார்த்து மாறக்கூடியவங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் உறவுக்காரர்களையும் உங்கள் சொந்தக்காரங்களையும் நினச்சி நீங்கள் எப்படி நம்மளை அவங்க தாங்கிடுவாங்க, அவங்க நம்ம மேலே உயர்த்திடுவாங்கன்னு சொல்லிட்டு மனுஷங்களை நீங்கள் நம்பாதீங்க. ஒரு நாளும் நம்ம உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தேவாதி தேவன் மாத்திரமே. ஏன்னா அவர் மட்டும்தான் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒரு வாக்கு சொன்னார்னா அது பொய்யான வாக்காகவே இருக்காது. இன்றைக்கி இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குது. இது யாருக்காக? 5000ல் நம்ம 5வது பெற்றிருக்கிறோமா? இது யோசிக்கக்கூடிய விஷயம். நம்ம கிறிஸ்தவங்களா இத்தனை வருஷம் நம்ம கடவுளுக்காக நம்ம வந்தோம், இத்தனை நாள் தொடர்ந்து வரோம். அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நம்ம 5வது சுதந்திரிச்சிருக்கிறோமா?
5வது நம்ம பெற்றிருக்கிறோமா? 5000 வாக்குத்தத்தங்களுக்கு மேலே இந்த வேதத்தில் இருக்குதான். அந்த 5000ல் 5 கூட நம்ம பெறலாம், அது நமக்கு தான் அசிங்கம். புரியுதுங்களா? உலகத்தானுக்கு இல்லை, அவனே செழிப்பாக இருக்கான். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க, இன்னைக்கு மனுஷங்களாம் இப்படி தான். அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்காத்து உன்னுடைய தவறு. அத்தனை வருஷம் நீ கோயிலுக்கு போறிய, இத்தனை வருஷம் வரிய, அதை ஏன் நீ பெற்றுக்கல? என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கிறோமா? நான் இதை வாங்கணும், நான் இவ்வளோ பெரிய ஆளாவன் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஆள் ஆனவன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது வாழ்க்கையில் நீ பெற்றிருக்கிறியா? அதை நீங்கள் யோசிக்கணும். அதை பெறத்துக்கு என்ன வழி? ஐயா கிட்ட போய் கேளுங்க, ஐயா இத்தனை வாக்கு தத்துங்குது, நான் எப்படி ஐயா பெறது அப்படின்னு ஐயா கிட்டே போய் கேளுங்க. அவர் வழி சொல்ல போறாரு, அனுதினமும் சொல்லித்தராரு, எத்தனையோ வழிகளை சொல்லி தந்துருக்கிறாரு. இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்லி தருவார். அது எப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்னு. வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. யாருக்கிட்ட கேட்க போறீங்க? ஐயா கிட்ட தானே கேட்க போறீங்க. போய் தைரியமாக கேளுங்க, என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஐயா நான் அதெல்லாம் பெறது, எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு வழி சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுவேன்னாக்கா அவர் சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். அந்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாக நம்ம சுதந்திரிக்கணுங்க. அதை சுதந்திரிக்கிறோன்றதுக்காக தான் தேவன் இதில் வச்சிருக்கிறாரு. அவர் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனால் வாக்கு தந்த தேவாதி தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ தேவாதி தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்களை நிச்சயமாக நீங்கள் சுதந்திரிக்கணும். சுதந்திரிப்பீங்களா? அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கை நீங்கள் சுதந்திரிச்சா தான் அது அவருக்கு எப்படி, அவருக்கு ஒரு பெருமை. என்னுடைய பையன், நான் சொன்னேன், இப்போது அப்பா வந்து ஒரு பொருள் நமக்கு வாங்கி தராருன்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷம். அதை வாங்கிக்கிறது உன்னுடைய கடமை தான். நீ வாங்காமே அப்பா தந்துடுவார் அப்படியே மனசில் யோசிச்சிருந்தா அது உன் கைக்கு வந்துடுமா? வராது. அதை வாங்கிக்கினா தான் அவரும் போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவார், என் பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துக்கிறேன்பா கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதையுமே பெற்றுக்காம இருந்தால் அது ஆண்டவருக்கும் அசிங்கம் தான் நிச்சயமாகவே. ஏன்னா என் பையன் எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன், அவன் எதையுமே பெற்றுக்க மாட்டான்னு நம்ம சொல்லிட்டு அது அவருக்கும் தான் அசிங்கம். அந்த வாக்கு தந்தவர் அவர் மாறாதவராக இருக்கிறார். அந்த மாறாத தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது இந்த 5 காரியங்கள் சொன்ன. நம்முடைய தேவன் மாறாதவர், ஆனால் நம்முடைய தேவன் மாறக்கூடியவர். என்னடா இது மாறாதவர் மாறக்கூடியவரா? நம்முடைய தேவன் எதிலிருந்து மாறக்கூடியவர் தெரியுங்களா? வாசிக்கலாம். யோனா 3வது அதிகாரம் 6-10 வசனங்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப காடுவார்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். நம்முடைய தேவன் எதிலிருந்து மாறக்கூடியவர் தெரியுமா? கோபத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம பாவம் செய்யலாம், பல வழிகளில் போயிருக்கலாம், தெரியாமல் பாவம் செஞ்சுருக்கலாம். ஆண்டவரே இதை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இதை என்னை தண்டிச்சிருவாரோ, இதுக்கான பலனை என்னை குத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு, ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான் சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணும்போது அது அறிக்கை செய்து விட்டு விடும்போது என்ன பண்ணுவார்? அதை மன்னிச்சிருவார். இங்கே சொல்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினிவே பட்டணம் அவருடைய அக்கிரமம் என்ன ஆச்சுன்னா ஆண்டவருடைய சன்னதிக்கே போய் எட்டுச்சான். அப்படியாப்பட்ட அக்கிரமத்தை அந்த நாட்டில் இருக்கிறவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதனால தேவன் என்ன சொல்றாரு, இன்னும் 40 நாளில் அந்த நினிவே பட்டணத்தையே நான் அழிக்க போறேன். யோனா அனுப்புறாரு, யோனாவே நீ போய் சொல்லு, இன்னும் 40 நாளில் அந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மனுஷனை அனுப்பி சொல்றாரு. அதை கேள்விப்பட்ட அந்த பட்டணத்தாரெலாம் என்ன பண்றாங்க, ஐயோ ஆண்டவரை அழிச்சிடுவார் பொழுது நம்ம பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே. அதை உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கிரியைகளை தன்னுடைய செயல்களை மாற்றிக்கிறாங்க. தன்னுடைய செயல்களை மாற்றி கொள்ளும் பொழுது தேவன் அந்த கோபத்திலிருந்து மாறிட்டார். என்னுடைய பிள்ளைகள் சரியா கோபத்தில் முதல்ல என்ன பண்ணுறாரு, இவன் பாவத்தில் தான் இருந்தான், இவனை நான் அழிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இவன் தன்னுடைய கிரியைகளை மாற்றிட்டான். அவனுடைய செயல்கள் இப்பொழுது எனக்கு பூரணமாக இருக்குது, எல்லாமே நன்மையான செயல்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய கோபத்திலேருந்து அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காமல் விட்டுட்டாரு. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆண்டவரே நாங்கள் செஞ்சது தப்பு தான், நீர் தான் உண்மையுள்ளவர்னு ஏற்றுக்கினாங்க. இன்றைக்கி நீங்கள் கூட
ஆண்டவரே நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, தெரியாமல் ஒரு தவறை செஞ்சுட்டேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவாதே ஒரு பாவம் தான், அவரை தேடாதே ஒரு பாவம் தான். பாவம்னா பெரிய பாவம் சின்ன பாவம் அப்படிலாம் இல்லை. ஒருவேளை நம்ம டெய்லி வீட்டில் ஜெபம் பண்ணல, வேதத்தை வாசிக்கலை, துதிக்கலனாவே அதுவே ஒரு பெரிய பாவம் தான். அவர் கூட நமக்கு ஐக்கியம் இல்லைனாலே அதுவே ஒரு பெரிய பாவம் தாங்க. ஆண்டவரே நான் இந்த நாள் வரைக்கும் நான் பண்ணல, இனிமேல் நான் தொடர்ந்து இதை பண்ணுவேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் உம்மோடு கூட ஐக்கியமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை செஞ்சு அதை விட்டுருங்க. விட்டுட்டு ஆண்டவரே இதுக்கப்புறம் நான் உங்கள் வேதம் வாசிப்பேன், நான் பைபிள் படிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், உண்மை துதிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் அவர் நம்முடைய அதாவது அந்த கோபத்திலிருந்து மாறிடுவார். என்னுடைய பையன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாவங்களை என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். அவர் ரத்தம் சிந்தினார், அப்பவே மன்னிக்கப்பட்டாச்சு எல்லாமே. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஒரு மாறக்கூடியவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய கோபத்திலிருந்து மாறக்கூடியவராக இருக்கிறார். எதில் ஒரு மாறாதவராக இருக்கிறாரு? அவருடைய வாக்கிலிருந்து மாறாதவராக இருக்கிறார். மனுஷங்களை பார்த்து பொய்யான வாக்குறுதியில் சொல்கிற தேவன் அல்ல. புரியுதுங்களா? ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் கோபத்திலிருந்து மாறக்கூடியவர், அவர் வாக்குறுதிகளை வாக்கு தத்துவங்கள் சொன்னவர் மாறாத தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த 5 காரியங்களை என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்? தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார், அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், நித்தியமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். அடுத்தது கோபத்திலிருந்து மாறக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய தன்மைகள் இன்னும் ஏராளம் எத்தனையோ இருக்குது. ஆயிரக்கணக்கான அவருடைய காரியங்கள் நம்ம படிக்கும்பொழுது ஆயிரக்கணக்கான காரியங்கள் இன்னும் வேதத்தில் இருக்குது. இது சில விஷயங்கள் தான். புரியுதுங்களா? அப்போது அந்த தேவனுடைய தன்மைகளை அதை புரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம்? அனுதினமும் அதை ருசி பார்த்தவங்களாக வேதத்தை வாசிக்கணும். அநேக ஆத்துமாக்களை இந்த வேத வாசனை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம்? வெளில இருக்கிறோம், நம்முடைய தேவனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்பான்? கேள்விப்பட்டால் தானே தெரிஞ்சுப்பான். போயிட்டு சொல்லுங்க, வாங்கன்னு கூப்பிட்டுனதை தான் நம்முடைய தேவனுடைய தன்மைகள் எப்படின்னு சொல்லிட்டு அவனும் தெரிஞ்சுப்பான். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சது நிச்சயமாக பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக இருக்குன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். யாவரும் தொடர்ந்து கண்களையும் பிடிச்சி ஜெபம் செய்வோம்.